காதல் மன்னன் இந்த பெயரை கேட்டவுடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது ஒரே ஒரு நடிகர் தான். அவர் யாருன்னா ஜெமினி கணேசன் தான். தமிழ் திரையுலகில் காதல் மன்னன் என்ற பட்டத்திற்கு ஏற்றாற் போல நிஜ வாழ்க்கையிலும் காதல் மன்னன் போலவே வாழ்ந்தவர். 20வது வயதில் தன் தாய் மாமன் மகளான அலமேலு என்கின்ற பாபுஜியை திருமணம் செய்தார். ஆனால் இவரின் திருமண வாழ்க்கை இங்கேயே நின்று விடவில்லை. திரையுலகில் நடித்த நடிகைகளின் அழகில் மயங்கி தெலுங்கின் புகழ்பெற்ற நடிகையான புஷ்பவலியை 2வது மனைவியாகவும் பின்னர் சாவித்திரியை 3வது மனைவியாகவும் மணந்தார். புஷ்பவல்லியின் பூர்வீகம் ஆந்திராவின் பண்டாபாடு கிராமம். தமிழ் தெலுங்கு படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் விளங்கியவர் புஷ்பவல்லி. ஜெமினி கணேசன் அறிமுகமான மிஸ் மாலினி படத்தின் கதாநாயகியும் இவர்தான். ஜெமினி ஸ்டுடியோவில் இணைந்து நடித்த போது இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது. மனம் விரும்பினால் திருமணம் ஒரு தடையில்லை என்ற மனப்போக்கில் 1951 செப்டம்பர் 22ஆம் தேதி திருப்பதியில் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டனர். புஷ்பவல்லிக்கு 1954 ரேகாவும் 1955 ராதா பிறந்தனர். ஆனால் அந்த ஆண்டின் இறுதியில் அவர்களது உறவு நீண்டது. காரணம் சாவித்ரி. 1956 ஜெமினி சாவித்ரி உறவு வெளிச்சத்துக்கு வந்ததும் புஷ்பவல்லி கடும் கோபம் கொண்டார். சாவித்திரியின் மீது தான் ஓட்டி வந்த காரையே ஏற்றும் அளவுக்கு ஆவேசம் காட்டியதாக கூறப்படுகிறது. ஜெமினி புஷ்பவல்லி உறவு ரகசியமாகவே இருந்து வந்ததால் கிசுகிசுக்களாக மட்டுமே பேசப்பட்டது. இதனால் ஒரு காலத்தில் ரேகாவால் தன் தந்தை யார் என்று திறந்த வெளியில் சொல்ல முடியாமல் போனது. என் தந்தை தமிழ் திரையுலகின் பெரிய ஜாம்பவானாக இருந்தும் அவரின் அன்பை நான் அனுபவிக்க முடியவில்லை என்று ரேகா ஒரு பேட்டியில் கண்ணீரோடு சொன்னார். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ரேகா நடிப்பின் மீது கொண்ட ஆர்வத்தால் பள்ளியை விட்டு சினிமா வாய்ப்புக்காக தேடி அலைந்தார். வீட்டில் தெலுங்கு பேசியதால் அதுவே தாய்மொழி. ஹிந்தி, ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளை சரளமாக பேச தெரிந்ததால் ஹிந்தி திரையில் நுழைய அவருக்கு சுலபமானது. புஷ்பவல்லி மலேயா மாமியார் என்ற பெயரில் படம் தயாரித்து நஷ்டமடைந்ததால் கடனை அடைப்பதற்காக ரேகாவை சினிமாவில் அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தன் மகளுக்காக எம்ஜிஆர், சிவாஜி இருவரிடமும் வாய்ப்பு கேட்டார் புஷ்பவல்லி. நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் தருவது என் கடமை என்று எம்ஜிஆர் சொன்னாலும் ரேகாவுக்கு வாய்ப்பு தரவில்லை. அந்த நேரத்தில் ரேகாவுக்கு ஹிந்தி சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தது. 1971 வட இந்திய சினிமாவில் வாகை சூடினார் ரேகா. பின்னர் தான் ஜெமினி கணேசன் ரேகா என் கலை வாரிசு என்று பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். ரேகா தில்லி தொழிலதிபர் முகேஷ் அகர்வாலை மணந்தார். திருமணத்திற்கு பிறகு ஒரே வருடத்தில் முகேஷ் அவர்கள் தற்கொலை செய்து உயிரிழந்தார். தற்போது ரேகா மும்பை பந்த்ராவில் தனது இல்லத்தில் வசித்து வருகிறார். திரையில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன், நிஜ வாழ்க்கையில் காதல் மன்னன். ஆனால் அதன் விலை தந்தையின் அன்பை பறிகொடுத்த ரேகா அனுபவித்த மனவேதனை இன்று இருக்கிறது.